குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஏன் உட்காடுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, ஏன் உட்காரோன்னு நம்மளுக்கும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களா நீங்கள்? ஸோ இப்படி லாங்காக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பாடியில் எவ்வளோ டேமேஜ் நடக்கும்னு தெரியாமலே நம்ம அந்த தப்பு பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த ரொட்டீனை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேட்டோ இல்லை பெட்லேயோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ குப்புறப்படுத்துக்கோங்க எல்போ சப்போர்ட்டில். ஸோ இப்படி குப்புறப்படுத்திட்டு இப்படி எல்போ சப்போர்ட்டில் நீங்கள் வந்து படுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது எல்போ பெயின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் பேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பில்லோ வச்சுக்கலாம். இந்த பொசிஷனில் ஜஸ்ட் உங்கள் கையை ரீச் அவுட் மட்டும் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 15லேருந்து 20 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ எல்போவை இப்படி க்ராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி அவுட்வர்ட்ஸ். இதுவுமே ஒரு 15லேருந்து 20 ரெப்பிட்டேஷன்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். இப்போது இதே பொசிஷனில் எல்போ இருக்கட்டும். ஜஸ்ட் உங்கள் முட்டியை மட்டும் லைட்டாக இப்படி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ பேக், ஃப்ரண்ட், ஸ்டார்ட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பேபி போஸ் போய்க்கோங்க. இந்த போஸ்லேருந்து அப்படியே கோப்ரா ஸ்ட்ரெச், திரும்பவும் பேபி போஸ், கோப்ரா ஸ்ட்ரெச், ஓகே, ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் வைடாக வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. ஸோ இப்போ 2 காலும் வைடாக வச்சு உட்காந்துட்டு ஜஸ்ட் இப்படி புஷ் யோர் எல்போஸ் டவுன். எல்போ வந்து நல்லா கீழே புஷ் பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ பட்டர்ஃப்ளை பொசிஷன் போய்க்கோங்க. இதில் கையை எப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் போங்க. எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போய் அப்படியே ஹோல்டு. ரிலாக்ஸ். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம் ஒரு இடத்துல அப்படின்னா நம்ம அந்த சேரோ இல்லை சோஃபா இல்லை பெட்டு அதோட பொசிஷனுக்கே நம்மளை அடாப்ட் பண்ணி நம்ம கண்டபடி உட்காருவோம். ஸோ அதனால் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம பாடியில் நிறையா டேமேஜஸ் நடக்குங்க. நம்ம சரியாக உட்காரதுனால ஸ்பைன், ஷோல்டர்ஸு, உங்களோட லோவர் பேக்கு எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸசைசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் பாடியிலேருந்து லோவர் பாடி வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகும். அண்ட் தென் நீங்கள் வந்து ஹார்ட்லி ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸசைசஸ்னால உங்கள் டோட்டல் பாடியே வந்து டேமேஜ்லேருந்து தப்பிக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு நிறைய எலும்பு தேய்மானங்கள் அந்த விஷயங்கள்லாம் நடக்காமலும் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் லெட் மீ நோ. தேங்க்யூ.